நம் முஸ்லீம் சமூகத்துல குறிப்பா சட்டேறக்குறைய இப்போ ஒரு 2 ஆண்டு காலமாக சிறு வயது மௌத்துகள் நிறைய நடக்குது. அது நோயினால உண்டாகுது, விபத்தால உண்டாகுது, மதுவால உண்டாகுது, அடிக்கடியால உண்டாகுது. கடைசியில முடிவு அவர்கள் எல்லாம் மரணித்து கபர்ஸ்தானுக்கு போறாங்க. இதனுடைய பின்னணி தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி, அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப்ல பேசும் பொழுது எல்லா புகழும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்திற்கு இந்த குர்ஆன் ஷரீஃபை பொக்கிஷமாக தந்திருக்கிறார். இந்த குர்ஆனை படிக்க மறந்த சமூகம் நிச்சயமாக இந்த உலகத்திலே தனக்கான எதிர்காலத்தை அவர்கள் சிந்தித்து வாழவே மாட்டார்கள். நீங்க ஒருத்த மது குடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், ஒருத்தர் தவறான வழியில போறான், ஒருத்தர் மதிவாசலுக்கு வர்றதில்லை, ஒருத்தர் பெற்றோர்களுக்கு அடங்குறது இல்லை, ஒரு சமுதாயத்துக்கு அடங்குறதுன்னா பின்னணி தெரியுமா? அவன் முழு குர்ஆனை தர்ஜுமா படிக்கல. அவன் முழு குர்ஆனை தர்ஜுமா படிச்சிருந்தா கையில தஸ்பீரையும் ஜமாத்துடைய நேரத்துக்கு பள்ளிவாசலுக்கு வந்திருப்பான். இன்னைக்கு நவீன வாலிபர்கள், நவீன குடும்ப தலைவர்கள் இன்னைக்கு குடும்பத்தை அனாதையா விட்டுட்டு கபர்ஸ்தானுக்கு சிறு வயதுல போவதற்கான காரணம் அல்லாஹ் தந்த குர்ஆனை படிக்க மறந்ததால் தனக்கான எதிர்காலத்தை மறந்தான். இந்த உலகத்தில் முன்னால் வாழ்ந்த முன்னோர்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டது என்பதையும் அவர் தெரிந்து கொள்ள மறந்து விட்டார். பெருமானாரிடத்தில் ஒரு சஹாபி வந்தார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். வரும்பொழுது பஜார்ல ₹1 இல்லாம வந்தான். கையில ₹1 இல்ல. ரசூலுல்லாஹ் வந்து உதவி கேட்டாங்க, நபிகள் நாயகம் ஏதாவது கொடுக்கணுமா? வேணாம், என்னை கொண்டு போய் பஜார்ல அறிமுகப்படுத்துங்க. அப்படி அறிமுகப்படுத்துகிற பொழுது இப்னு சயீத் சொல்றாங்க, என் 2 மணியில 1 மணி உனக்கு கட்டித்தர அப்படின்னு. வேணாம், என் குழந்தைகள சில குழந்தைகள் வேணாம், என் சொத்துல சில சொத்து வேணாம், வேற என்னன்னா வேணும், எனக்கு பஜார காட்டு. அந்த பஜார்ல எனக்கு கொஞ்சம் பால் அடங்கி வாங்கிட்டாங்க, கொஞ்சம் பசும்பாலை கலந்து கொடுங்க, இந்த 2 போதும். அந்த 2ஐ வைத்து அப்துல் ரஹ்மான் கடுமையாக உழைத்தார்கள். ஒரு கட்டத்துல ஒட்டகங்களை வாங்கினார்கள், குமித்தார்கள், ஒட்டகங்களுக்கான கைகளை வாங்கி குமித்தார்கள். அவர்கள் மரணிக்கும் தருவாயில் 600 பேருக்கு மேல் தங்க நாணயங்களோடு இந்த உலகத்தை அப்துல் ரஹ்மான் என்பது மறைந்தார் என்பதாக வரலாற்று வரிகள் சொல்கிறது. 600 தங்க நாணயங்கள் பஜாருக்கு வருகிற ₹1 இல்லாம வந்த அப்துல் ரஹ்மான் அந்த வறுமை நிலையிலும் என்ன முடிவு எடுத்தாங்க? எனக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு, அதை என்னை யாரும் தூக்கி விடுவ, என் எதிர்காலத்தை நான் தான் முடிவு செய்வேன், எனக்கான எதிர்காலத்தை நான் தான் நிற்பேன், எனக்கான உதவிகள் யாரும் தரவன் அல்லாஹ்வை தவிர, என் உழைப்பை கொண்டு நான் மேலே வருவேன் என்று இமாம் அப்துல் ரஹ்மான் வரலாற்றிலே நிற்கிறார் என்று சொன்னால் அந்த சம்பவங்களை நாம படிச்சாதானே. பயானுக்கு வர்றது இல்ல, தாமதமா வருவோம், வரலாற்றுடைய இரவு பயன்படுத்திக்கிறது இல்ல, இரவு மிஸ் பண்ணிடுவோம், லைலத்துல் கத்ர் இரவு மிஸ் பண்ணிடுவோம், முக்கியமான நாட்களை மிஸ் பண்ணிடுவோம். நமக்கு கிடைக்க வேண்டிய வரப்பிரசாதத்தை நாம் தவற விட்டதால் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை நாம் நடுத்ததை விட்டு கபர்ஸ்தானாவே படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு யார் பொறுப்புதாரி? நல்லடியார்களே, நம்முடைய எதிர்காலத்தை நாம் தான் பேசிக்க வேண்டும், நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி ஜாபீர் இப்னு முத்தீம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்கிறாங்க, நீங்க எங்க போறீங்க? நான் வியாபாரத்துக்கு போறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜாபீர் இப்னு முத்தீம் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, நீங்க வியாபாரத்துக்கு போகும் பொழுது இந்த 5 சூறாக்களை ஓதிட்டு போங்க. குல்யால் காஃபிரூன், இதா ஜா, லீலாஃபி குரைப், ஃபலக், இக்லாஸ், நாஸ். இந்த சூறாக்களை நீங்க வியாபாரத்துக்கு போகும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிங்க. பிஸ்மில்லாஹ் சொல்லி இந்த சூறாக்களை முடிச்சுட்டு நீங்க வியாபாரத்துக்கு போங்க, உங்க வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று அன்றிலிருந்து வியாபாரம் முடிகின்ற வரைக்கும் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வார்கள்? இந்த 5 சூறாக்களை பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிப்பார்கள், பிஸ்மில்லாஹ் சொல்லி முடிப்பார்கள். வரலாற்றில் பெரிய வணிக வியாபாரியாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளும் உண்டு நோக்கின்ற அளவுக்கு ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய வியாபாரியாக திகழ்ந்தார் என்று சொன்னால், சஹாபாக்களும் சரி, நபிகள் நாயகம் சரி, யாரை பார்த்தாலும் அந்த நொடி பொழுது துண்டி போவர்கள் அந்த உறவு அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்து அவர்களுக்கு நல்ல நசியத்தை தரக்கூடிய நபியாகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். வரலாற்றில் இப்படி எத்தனையோ செய்திகள் அபூ யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காமிக்கிறார்கள். உமர் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது வாசல்ல நிறைய உணவுலாம் கொட்டி வச்சிருந்தாங்க. உமர் கேட்டாங்க, யார் இந்த உணவுலாம் கொட்டி வச்சது? மக்கள் சொன்னாங்க, இது உஸ்மான் ரலியல்லாஹு அடிமையுடைய உணவு, உங்களுடைய அடிமை உணவு அப்படின்னாங்க. உமர் என்ன பண்ணாங்க, இது யாரு உணவு கேட்கும்போது மக்கள் சொன்னாங்க, இதெல்லாம் உங்களுடைய அடிமையில் பகிர்ந்து வைத்த உணவை போட்டா நீங்க கொட்டி வச்சிருக்கிறார்.
உமர் 2 பேர் அடிமையும் கூட்டாங்க. உஸ்மான் அடிமையும் வந்தாங்க, உமருடைய அடிமையும் வந்தாங்க. இந்த மாதிரி உணவுகளை தேவையான நேரத்துல வெளியில விநியோகிக்காம அந்த வியாபாரத்துக்கு கொடுக்காம சமயங்கள்ல நம்மள நிறைய பேர் கொஞ்ச நாள் கூட அடிச்சு விட்டான். 3 மாசத்துக்கு மத்திய வாங்கி வச்சுக்க, சிலிண்டர் காலியாக போகுது, அதான் என்னென்னமா கப்சா அடிச்சு விட்டான். அதை நம்பி நிறைய பேர் மளிகை சாமான் 5 மாசத்துக்கு வச்சுருந்தா இருக்கிறாங்க. நம்ம இல்ல, நானும் ட்ரை பண்ணேன். அப்புறம் காசு அதிகமாகனால விட்டுட்டேன். 3 மாசம் சாமான் வாங்கி வச்சு வாட்ஸ்அப்ல ஒரு பொருள் என்னன்னா மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வச்சுட்டு தேவை ஏற்படுகின்ற பொழுது அதிக விலை வச்சு விற்கிறது. இது ஒரு வகையில மோசம், லஞ்சம். நாங்க உமர் இந்த செயலை யார் செய்யறீங்களோ அல்லாஹ்வுடைய லானத்துனால உடனே உஸ்மான் ரலியல்லாஹுடைய அடிமை இங்கிருந்து நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி வேலைக்கு வெளியில வந்தார். உமருடைய அடிமை தப்பு இருக்கு, ஒரு வியாபாரம் தானே என்று உமருடைய அடிமையை செய்தார்கள். அந்த வியாபாரத்தை மீண்டும் தொடர்ந்தார்கள். வரலாற்றில் என்ன சொல்றாங்க, ஒரு பக்கம் அது தவறாக இருந்தாலும் மறுபக்கம் உமருடைய அடிமை தன் எதிர்காலத்தை நினைத்தார்கள், தன் எதிர்காலத்துக்கான வாழ்வாதாரத்தை முடிவு செய்தார்கள். அப்படி உலகில் உள்ள ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பமும் ஏதோ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம், ஏதோ இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டாலே கடந்து போவதல்ல. நாம் வரலாற்றில் நிற்க வேண்டும். வந்தோம் வாழ்ந்தோம் போனது இல்லாம கடைசி வரைக்கும் இருந்தோம் என்ற பெயர் நாம் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி இது 5 நாட்களில் நமக்கான வாக்குறுதி செலுத்தக்கூடிய நாள் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி அதிலேயும் ஒரு எதிர்காலம் நமக்கான எதிர்காலம் அழைத்திருக்கிறது. ஒரு 2 ரக்காயத்துக்கு தொழுதுட்டு என்ன செய்ய, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து ஒரு சுன்னத்து இருக்கு. இத்தனை ஆண்டு காலமா இவருக்கு தான் போடணும் உறுதியா நம்ம போட்டு வருவோம். இப்ப அப்படி போட முடியாது. போக சொல்லி யாருக்கு போடுறது? இவரும் கேட்கிறார், அவரும் கேட்கிறார், கையெழுத்து கேட்கிறார், அப்படி கேட்கிறார், இப்படி கேட்கிறார். அதெல்லாம் ஒவ்வொருவா வைங்க. 2 ரக்காய் தொழுதுட்டு யார் யாரெல்லாம் களத்துல நிற்கிறாங்களோ அத்தனை பேர் பேப்பர்ல எழுதி போடுங்க. பேப்பர்ல எழுதி போட்டு பிஸ்மில்லா யார் பேரை சொல்லியோ அவங்க பேரை நான் போடுறேன் யாருன்னு சொல்லி நம்மளுடைய எதிர்காலத்தை அதுல முக்கியமாக வைத்து நம்முடைய வாக்குகளையும் நியாயமாக செலுத்தி நமக்கான எதிர்காலத்தை தீர்க்கமாக முடிவு செய்து கடைசி வரைக்கும் அல்லாஹ் தந்த ரிசுக்கோடு, கடைசி வரைக்கும் அல்லாஹ் தந்த அந்த ஆய்வோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.